விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையின் நோக்கம் என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம், எங்களுடைய கட்சி கொள்கைகள் இதுவாக இருக்கின்றது, பெண்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் இவ்வாறு வழங்குவோம் என்று பல்வேறு விஷயங்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல இந்த கொள்கைகளை எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட கட்சியினுடைய அந்த கொள்கை தலைவராக விஜய் வருகின்றார், எனவே வரக்கூடிய சனிக்கிழமை நம்முடைய பகுதிக்கு வருகின்றார், அந்த தலைவரை சந்திப்பதற்காகவும் அவர் பேசுவதை கேட்பதற்காகவும் நீங்கள் இந்த தேதியில் இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் தெரிவிப்பார்களாம். எனவே அந்த ஒரு வார காலம் அந்த பகுதி மக்களிடம் உள்ளூர் பிரச்சாரத்தில், வீட்டு பிரச்சாரத்தில், சென்னை பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொண்டு மக்களிடம் மெசேஜை, அந்த தகவலை கடத்திவிட்டு அதன் மூலமாக மக்களை சனிக்கிழமைகளில் திரட்டி அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இதுதான் சனிக்கிழமை ரகசியம் என்று தாவேகாவினர் தெரிவிக்கின்றார்கள். இதனை எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இது போன்று தமிழக வெற்றி கழகத்தை மிக தீவிரமாக கடுமையாக சாடக்கூடிய கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனம் என்னவென்றால், சனிக்கிழமைதான் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, அந்த சனிக்கிழமைகளில் கூட்டம் வைத்தால்தான் ஏராளமான பள்ளி கல்லூரி சிறுவர்கள், இளைஞர்கள் வருவார்கள், எனவே அதனை மையமாக வைத்துதான் விஜய் சனிக்கிழமைகளை தேர்வு செய்திருக்கின்றார். ஒருவேளை சனிக்கிழமைகளில் பள்ளி கல்லூரிகளை திறந்துவிட்டால் அன்றைய தினம் கூட்டம் போகாது என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் சிலர் கிண்டல் அடிப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் இதனை ஒரு கணக்காக வைத்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விஜய் வந்து பேசுவார். அதற்கு முன்பு களப்பணிகள் இருக்கும். சனிக்கிழமை என்று சொன்னாலே விஜய் வருவார் என்ற ஒரு ஞாபகம் அனைவருக்கும் வந்துவிடும். அனைவரும் நேரிலோ அல்லது டிவியின் முன்போ அமர்ந்து அதனை பார்த்துக் கொள்வார்கள். எனவே விஜயினுடைய மெசேஜ் சென்று சேர்ந்து விடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை விஜய் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்று சொன்னால் அது அடுத்த சனிக்கிழமை வரை, அடுத்த 6 நாட்களுக்கு தொலைக்காட்சி, யூடியூப், பத்திரிகைகள், மக்கள் மன்றம், டீ கடைகளில் விவாதங்களாக இருக்கும். விஜய் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் என்றால் அந்த விஷயம், அவர் பேசிய விஷயம் சரிதான் என்று சில பேர் பேசுவார்கள்,